ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பேரு நீதி கட்சியின் எழுச்சி மற்றும் சாதனைகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங். பை மோட் மொபைல் ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கும் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், கிளீனிங் பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே குறைஞ்ச விலையில கிடைக்குது. விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி கட்சி எப்படி எழுச்சி பெற்றுச்சுங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1916 நவம்பர் 20ஆம் தேதி விக்டோரியா மகாலில் நிறைய மக்கள் கூடினாங்க. அதில் டிஎம் நாயர், நடேச முதலியார், தியாகராஜ செட்டியார் இவங்க 3 பேர் சேர்ந்து 2 சங்கங்கள் ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று தென்னிந்திய மக்கள் கழகம், இன்னொன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய மக்கள் கழகம்ங்கிறது வர்த்தகம் சம்பந்தமாக, அதாவது சங்கம் எப்படி செயல்படணும், அதுக்கு எப்படி ஃபண்டு கலெக்ட் பண்ணணும், எப்படி நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும், மக்கள்கிட்ட எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அந்த மாதிரி பார்த்துக்கிறது தென்னிந்திய மக்கள் கழகம். இன்னொன்று என்னென்னா தென்னிந்திய நல உரிமை சமூகம். இதுதான் அரசியல் சம்பந்தமானது, ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இவங்க 3 விதமான பத்திரிகைகள் ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், அதாவது டிஎம் நாயர் இதோட எடிட்டர். இப்போ எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1917 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. இதோட துணை ஆசிரியர் யாருன்னா பூர்ணலிங்கம். இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் ரொம்ப புகழ் பெற்றதுனால தான் அவங்க கட்சிக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழில் திராவிடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க 1917 ஜூன் மாதம். இதோட எடிட்டர் யாருன்னா பக்தவச்சல பிள்ளை. அப்புறம் தெலுங்கு பத்திரிக்கை ஆந்திர பிரகாசிகா. இந்த பத்திரிக்கை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1917 அக்டோபர் மாதம் ஆரம்பித்தாங்க. இதோட எடிட்டர் யாருன்னா பார்த்தசாரதி. இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பித்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்டிஸ் வந்த பத்திரிக்கை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு, அதனால் மக்களுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேர் மறந்து ஜஸ்டிஸுங்கிற பேர் மனசில் நின்றுடுச்சு. அதனால் இவங்களோட கட்சி பேரே ஜஸ்டிஸ்ன்னு வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசு சட்டம் 1919 கொண்டு வந்தாங்க. இதில் மாநில தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்துச்சு. இதன்படி நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி போட்டி போடாதனால நீதி கட்சி 98 இடத்துல 63 இடத்துல வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினுச்சு. அப்போ முதல்ல யார் சிஎம் ஆனா அப்படின்னா 1920 21 வரைக்கும் சுப்புராயலு ரெட்டி அப்படிங்கிறவர் முதல்ல சிஎம் ஆனார். 1920 1937 வெங்கட நாயுடு கடைசி சிஎம் வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில் இருந்து என்னென்ன சாதனைகள் பண்ணாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.